எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் ஆனந்த். இந்த வீடியோவில் சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் அப்டேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துக்குங்க. அதே சமயம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் டெலகிராம் சேனல் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நிறைய அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே கொடுத்துட்ருக்கேன். மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியா 41 பொறுத்த வரைக்கும் லாஸ் வேகாஸில் நடக்க போகுது. இப்போதைக்கு லாஸ் வேகாஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருவிழா கோலமாக வந்து பார்த்திங்கன்னா மாறிடுச்சு அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடச்சிருக்கு. குறிப்பாக WWE பொறுத்த வரைக்கும் லாஸ் வேகாஸில் எங்கே பார்த்தாலும் ஸோ ரெஸ்ல்மேனியாவோட பேனர்ஸ், ரெஸ்ல்மேனியாவோட அந்த போஸ்டர்ஸ், குறிப்பாக ரெஸ்ல்மேனியாவை ப்ரமோட் பண்ணுற விதமாக நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக WWE வந்து பார்த்திங்கன்னா ஸோ லாஸ் வேகாஸ் ஏர்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெஸ்ல்மேனியா வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ப்ரமோட் பண்ணுறாங்களாம். பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனில் ரெஸ்ல்மேனியா வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் வேகாஸில் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் வேகாஸில் நடக்க போகிற ரெஸ்ல்மேனியா 41 பயங்கரமாக WWE ப்ரமோட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ இத்தனை வருஷம் இல்லாத அளவுக்கு WWE இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ப்ரமோட் பண்ணுறாங்க. குறிப்பாக இந்த வருஷம் ரெஸ்ல்மேனியாவை பொறுத்த வரைக்கும் லாஸ் வேகாஸில் நடக்க போகுது. இன்னும் ஒரு 2 நாள் தான் இருக்குது. ஸோ அதுக்கான டிக்கெட் சேலிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட நெருங்கிடுச்சு. ஒரு 80% வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆகிடுச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா WWE வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதே சமயம் டிக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் கொடுத்து நிறைய ஃபேன்ஸுங்களை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டு வராங்க. இப்போதைக்கு லாஸ் வேகாஸ் திருவிழா கோலமாக, அதுலேயும் குறிப்பாக ரெஸ்ல்மேனியா வீக்கெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா களை கட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ரோமன் ரிங்ஸை பொறுத்த வரைக்கும் காலையில் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ ரோமன் ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட ரிட்டையர்மெண்ட்டை பற்றி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருப்பார். ஸோ இந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா மறக்காமல் போயிட்டு அந்த வீடியோவை பாருங்கள். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன அந்த இன்டர்வியூவில் பேசினார் அப்படின்றத டீட்டெயில்டாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவை பாருங்கள். இப்போதைக்கு ரெஸ்ல்மேனியாவை பொறுத்த வரைக்கும் ரோமன் ரிங்ஸ் ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியாவில் கம்ப்ளீட் பண்ண போகிறாரு நைட் 1 மெயின் ஈவெண்ட்டில். இப்போதைக்கு ரோமன் ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பயங்கர ஆக்டிவாக இருக்கார். அதுலேயும் குறிப்பாக நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்காரு. குறிப்பாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி வீடியோஸை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரோமன் ரிங்ஸ் நிறைய போட்டுட்டு இருக்காரு. ஸோ இதை பார்க்கும்போது ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ரெஸ்ல்மேனியா 31 வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பிராக் லெஸ்னரோட மோதும் போது ஸோ அவர் இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி ஸோ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ், ஃபோட்டோஸ்லாம் வந்துச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ஆக்டிவாக அவர் நிறைய வீடியோஸ், அதே சமயம் அவர் ஒர்க் அவுட் பண்ணுற வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு இருக்காரு. ஸோ ரெஸ்ல்மேனியாக்கு அவர் பங்குக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஹைப்பை வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா த ராக் இந்த வருஷம் ரெஸ்ல்மேனியாவுக்கு வரப்போகிறது 100% உறுதியாக இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா WWE வந்து பார்த்தீங்கன்னா த ராக்கான ஸ்பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடச்சிருக்கு. குறிப்பாக இப்போ வரைக்கும் ராக் ரெஸ்ல்மேனியாவுக்கு வருவாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு பெரிய குழப்பம் போய்கிட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் WWE நிறைய தீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாங்க ராக் வர்ற மாதிரி. இப்போதைக்கு ராக்குக்கு கரெக்டான ஸ்பாட்டையே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களாம் அவர் WWEக்கு வந்து. ஸோ குறிப்பாக அந்த ரெஸ்ல்மேனியாவுக்கு வந்து அவர் என்ன பண்ணணும் அப்படின்றத ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. என்ன நடக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். எப்படியும் கோடி ரோட்ஸ் வர்சஸ் ஜான் சீனா மேட்ச்சில் தான் கண்டிப்பாக ஒரு இன்வால்வ்மெண்ட் ஆவார். ஸோ அதில் அவர் வந்து ஜான் சீனாவை எப்படி வின் பண்ண வைக்க போகிறாரு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்க்க ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன். ஃபைனலி ஜான் சீனா வர்சஸ் கோடி ரோட்ஸோட மேட்ச்சில் த ராக்கு, டிராவிஸ் ஸ்காட் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ட்ரூ மேக்கின்டையரும் வந்து பார்த்தீங்கன்னா த ராக்கோட அந்த ஸ்டேபிளில் ஜாயின் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி பயங்கரமான ரூமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளாக போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ராண்டி ஆர்டன், ஒரு பக்கம் செத் ராலன்ஸ், பால் ஹேமன், ஒரு பக்கம் ட்ரூ மேக்கின்டையர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா அந்த ராக்கோட அந்த ஸ்டேபிளில் ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமான ரூமர்ஸ், குறிப்பாக நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு தெரில. இன்னும் 2 நாள் தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ரெஸ்ல்மேனியா ஸோ எப்படி போக போகுது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க.
அதுக்கு அடுத்தபடியாக ரெசில்மேனியா 41 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசில்மேனியாவை ஸ்டார்ட் பண்ணி வைக்க போகுது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் உறுதியாயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் WWE பொறுத்த வரைக்கும் மொத்தமாக ஒரு 13 மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ரெசில்மேனியாவில். ஸோ நைட் 1 பொறுத்த வரைக்கும் ஒரு 7 மேட்சும் நைட் 2 பொறுத்த வரைக்கும் ஒரு 6 மேட்சை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதில் ராண்டி ஓர்டன் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகலாம், 1-2 மேட்சை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த நேரத்தில் ரெசில்மேனியா நைட் 1 பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் மேட்சாக ஃபஸ்ட்டு மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ வர்சஸ் குந்தருக்கான வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் தான் ஃபஸ்ட்டு வைக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மேட்ச் தான் ரெசில்மேனியா 41 ஸோ ஃபஸ்ட்டு நைட் 1 ஓப்பனிங் மேட்சாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. அதே சமயம் ரெசில்மேனியா நைட் 2 ஓப்பனிங் மேட்சை பொறுத்த வரைக்கும் உமன்ஸ் வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போதான். ரியா ரிப்ளி வர்சஸ் பியாங்கா பிளேரா வர்சஸ் இயோ ஸ்கைக்கான ஒரு ட்ரிபிள் உமன்ஸ் வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் தான் ரெசில்மேனியா நைட் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பனிங் மேட்சாக இருக்க போகுது அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியாவில் யாருக்கெல்லாம் கிராண்ட் என்ட்ரன்ஸ் இருக்க போகுது அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடச்சிருக்கு. குறிப்பாக ரெசில்மேனியா அப்படின்னாலே அதில் அவங்களோட என்ட்ரன்ஸு அங்கே ஒவ்வொருத்தவங்களோட அந்த கிராண்ட் என்ட்ரன்ஸ் எப்படி இருக்க போகுது, அந்த ரேம்பில் அவங்க எப்படி வரப்போகிறாங்க அப்படின்றத பார்க்குறதுக்கே ரொம்பவே கண்கூட அழகாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த வருஷம் ரெசில்மேனியாவை பொறுத்த வரைக்கும் டிஃபனி ஸ்டாட்டனாக இருக்கட்டும், சிஎம் பங்காக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்கும் ஒரு கிராண்ட் என்ட்ரி இருக்க போகுது அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடச்சிருக்கு. அதுலேயும் குறிப்பாக ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா அண்ட் கோடி ரோட்ஸ் அவங்க 2 பேருக்கும் பயங்கர கிராண்டாக ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இப்போதைக்கு ரெசில்மேனியா 41 பொறுத்த வரைக்கும் ஜான் சீனாவுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் பயங்கரமான ஒரு ஸ்பெஷல் என்ட்ரன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா WWE வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறாங்களா. இது இல்லாமல் டிஃபனி ஸ்டாட்டனாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க், அதே மாதிரி ரோமன் ரிங்ஸுக்கு எப்பவும் போல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிராண்ட் என்ட்ரன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா WWE பிளான் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது, சார்லட் ஃப்ளேயர்லாம் ஒரு கட்டத்தில் ஹெலிகாப்டரில் வந்து இறங்கினாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரெசில்மேனியாவில் என்ட்ரன்ஸை எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு பெரிய டாக் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. ஸோ உண்மையிலேயே ஒரு தரமான ஒரு எபிசோடாக வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியா 41 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக நாளைக்கு நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் என்ன நடக்க போகுது அதை பற்றின ஒரு சின்ன ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாளைக்கு நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனை பொறுத்த வரைக்கும் ரெசில்மேனியாவுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய கடைசி ஷோ அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் தான். ஸோ அந்த ரெசில்மேனியா மேட்சுக்கு ஹைப் ஏற்றணும் அப்படின்னா ஸ்மாக்டவுனில் தான் ஏற்றி ஆகணும். அதை விட்டால் அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியா நடந்துடும். ஸோ அதனால வரப்போகிற நாளைக்கு நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் என்ன நடக்க போகுது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நாளைக்கு நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனை பொறுத்த வரைக்கும் ஃபைனலி ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா வரப்போறாரு. கண்டிப்பாக கோடி ரோட்ஸும் வருவார். அவங்க 2 பேரோட ரைவல்ரியை தரமாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போவாங்க அப்படின்ட்டு எனக்கு தோணுது. ஜான் சீனா அண்ட் கோடி ரோட்ஸ் வந்து அவங்களோட மேட்சுக்கு எப்படி ஹைப் ஏற்ற போகிறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். அதே சமயம் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் வர்சஸ் மோட்டோ சிட்டி மிஷின் கனுக்கான WWE டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போது மேபி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டாக் டீம் டிவிஷனோட இன்வால்மெண்ட் இருக்கலாம். அதனால இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடர் மேட்சாக ரெசில்மேனியாவில் கூட கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் வர்சஸ் மோட்டோ சிட்டி மிஷின் கனுக்கான WWE டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. அதே சமயம் ஆண்ட்ரே த ஜெயண்ட் மெமோரியல் பேட்டல் ராயல் நடக்க போகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பல ரெஸ்லர் கலந்துக்கிட்டு ஒரு பேட்டல் ராயலாக நடக்கும். அதில் வின் பண்ணுறவங்களுக்கு ஒரு ட்ராஃபி வந்து பார்த்தீங்கன்னா தருவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக ஒரு 6 women டாக் மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜெலினா வீகா அண்ட் கேட்டன் அண்ட் கைடன் வர்சஸ் செல்சி கிரீன், பைபர் நிவில் அண்ட் ஆல்பா ஃபயருக்கான ஒரு 6 women டாக் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி WWE இப்போ வரைக்கும் இதெல்லாம் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் ரெசில்மேனியாவில் என்னென்ன மேட்ச் நடக்க போதோ அதுக்கான ஒரு பயங்கரமான ஹைப்பையும் கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ வரப்போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் பார்க்க நீங்கள் எவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.